வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு நம்ம மோட்டிவ்ஸ் டெக் சேனலில் நம்ம முன்னோர்கள் அறிவியல் பூர்வமான அறிவார்ந்த செயல்முறைகளை பற்றி தான் ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். என்னன்னு யோசிக்கிறீங்களா? நானே சொல்லிடுறேன். இந்த மந்த்தில் நாம் கொண்டாடிட்டுருக்கிற இந்த விநாயகர் சதுர்த்தி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த விநாயகர் சதுர்த்திக்கும் நம்ம முன்னோர்களுக்கும் என்ன பாஸ் கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம முன்னோர்கள் விநாயகர் சதுர்த்தியை வெறும் விசேஷமாக மட்டும் கொண்டாடலைங்க. இதில் முக்கியமான ஒரு விஷயத்தை ஒழிச்சு வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறதுக்கு முன்னாடி வரக்கூடிய காலங்கள் மழை பருவ காலங்கள். இந்த மழை பருவ காலங்களில் பெய்யக்கூடிய மழைகள் எல்லாம் ஏரி குளம் குட்டைகளில் தேங்கியிருக்கும். இப்போ விநாயகர் சதுர்த்தி கொண்டாடக்கூடிய இந்த செப்டம்பரில் நமக்கு இலையுதிர் காலங்கள். இலையுதிர் காலங்கள் வந்த உடனே மரங்களில் இருக்கக்கூடிய எல்லா இலைகளும் உதிர் இருக்கும். சூரிய ஒளியின் காரணமாக நிலத்தில் இருக்கக்கூடிய எல்லா நீர்த்துளிகளும் ஆவியாகி மேகங்களில் கோர்த்து மறுபடியும் மழையாக நமக்கு கிடைக்கும். இதே போல தான் ஒளிச்சேர்க்கையின் போது இலைகள் வழியாக ஆவியாகக்கூடிய எல்லா நீர்களும் மேகங்கள் வழியாக நமக்கு மறுபடியும் மழையாக கிடைக்கும். இப்போ இந்த மாதங்களில் இருக்கக்கூடிய அந்த நீராவி போக்கானது ரொம்ப குறைவாக இருக்கும். நீராவி போக்கு குறையிறதுனால நமக்கு மழை வரத்தும் குறைஞ்சிரும். ஆகையினால் ஏரி குளங்களில் இருக்கக்கூடிய நீர் வீணாயிடக்கூடாது அப்படிங்கிறத விவசாயிகள் யோசித்தாங்க. களிமண் குவில்கள் எப்போவுமே நீரை தனக்குள்ளார சேகரித்து வச்சுக்கும் அப்படிங்கிறதையும் அவங்க தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. ஆகையினால தான் ஏரிகளில் குளங்களில் குட்டைகளில் இருக்கக்கூடிய நீர் வீணாக வேண்டாம் அப்படின்றதுனால அதில் களிமண் குவியல்களை நிரப்பி வைக்கலாம் அப்படின்ற முடிவையும் எடுத்தாங்க. இந்த தற்காப்பை எல்லா ஊர்கள்லேயும் எப்படி கொண்டு போய் சேர்க்கிறது அப்படின்னு யோசித்த நம்ம முன்னோர்கள் விநாயகர் சதுர்த்தி ஒன்றை உருவாக்குனாங்க. களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகரை கொண்டு வந்து பூஜை செஞ்சாங்க. பூஜை செஞ்ச விநாயகரை எடுத்துகிட்டு போயிட்டு ஒவ்வொரு ஊரில் இருக்கக்கூடிய ஏரிகள்லேயும் குளங்கள்லேயும் கரைக்க சொல்லி கொடுத்தாங்க. நமது முன்னோர்களையும் முன்னோர்களுடைய அறிவையும் மறந்த நாம் இன்றைக்கு நீர்நிலைகளில் இருக்கக்கூடிய உயிர்களுக்கு எதிரான நஞ்சை தரக்கூடிய நிறைய விதமான வேலைப்பாடுகளை செய்துட்டு வரோம். இனிவரும் தலைமுறைகளாவது முன்னோர்களுடைய அறிவை புரிந்து கொண்டு புதைந்த நமது வளங்களை எல்லாம் மீட்டெடுப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.